ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இவர் எங்கே விட்டாலும் நல்லா விளையாடுறாரு. கண்டிப்பாக இவர் போன்ற ஒரு வீரர் அணில் இருப்பது ரொம்ப அதிசயம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம், இவர் தான் காரணம். எங்கள் ஹோம் கிரவுண்டில் ஒரு போட்டி கூட ஜெயிக்கல, ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பெங்களூர் அணி நட்சத்திர வீரர் விராட் கோலி பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து சில பல காரணங்களை கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயரை புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு, தோல்விக்கு என்ன காரணம் கூறியாருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, விராட் கோலி தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் கிரவுண்டில் தொடர்ந்து நாங்கள் 3வது போட்டி தோற்றுருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அவையில் போய் ஜெயிக்கிறோம், ஆனால் ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கும் போல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் அவங்க அணியில் இருக்கிற கேஎல் ராகுல், அவர் ஓப்பனிங்கில் விட்டாலும் சிறப்பாக விளையாடுறாரு, மிடில் ஆர்டரில் விட்டாலும் சிறப்பாக விளையாடுறாரு. கண்டிப்பாக அது போன்ற ஒரு பிளேயர் கிடைக்குது ரொம்ப ரொம்ப அதிசயங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்களோட டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, பிலிப் சால்ட்டோட ரன் அவுட் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரன் அவுட் வந்து ஆனதுனால தான் எங்கள் ஸ்கோர் குறைஞ்சிச்சு. கண்டிப்பாக நாங்கள் இந்த ஒரு 220 230 போர்டில் ஸ்கோர் பண்ணிக்கணும். 163 போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் தோல்விக்கு அதுதான் காரணம். எங்கள் பந்து வீச்சாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நல்லா போட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தோற்றுட்டோம். அடுத்தடுத்த போட்டியில் எங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவோம். அவரோட ரன் அவுட் தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி பார்த்தீங்கன்னா தலைவன் சொல்லிட்டாரு, உண்மையை காரணத்தை சொல்லிட்டாரு. கரெக்டுங்க. ஏன்னா கேஎல் ராகுல் எங்கே விட்டாலும் ஆடுறாருங்க. 163 தான் அடிக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நின்று 93 ரன் குவிச்சாருங்க நம்ம கேஎல் ராகுல். 17.5 பால்லே முடிச்சிட்டாரு மேட்சை. முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. தொடர்ந்து 4வது வெற்றிங்க. டெல்லி அணிக்கு புள்ளிப்பெட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க. பெங்களூர் போனீங்கன்னா, பெங்களூர் வெளியெலாம் சூப்பராக ஆடுறாங்க. எல்லா டீமும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ளூரில் நல்லா விளையாடுவாங்க, வெளியூரில் போனால் சரியாக விளையாட மாட்டாங்க. இவங்க வெளியூரில் போனால் நல்லா விளையாடுறாங்க, உள்ளூரில் தோத்துட்டாங்க. தொடர்ந்து 3வது தோல்வி. கண்டிப்பாக ஆர்சிபி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்குங்க. நல்லா தான் இருக்காங்க. ஆனால் பிலிப் சால்ட் கண்டி நின்றுந்தார். பிலிப் சால்ட்டு கண்டிப்பாக 200 ஸ்கோர் ப்ளஸ்ஸுங்க, சந்தேகமே இல்லை. ஏன்னா 4 ஓவருக்கே 63 ரன் இருந்தாங்க, 0 விக்கெட்டுக்கு. 5வது ஓவரில் விக்கெட்டு வீழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பட்டு விக்கெட்டு வந்து வெறும் 163 மட்டும்தான் குவிக்க முடிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நம்ம பெங்களூர் அணி வேறு எதனா சேஞ்சஸ் பண்ணுறாங்களா டீமில் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நேற்று நம்ம பெங்களூர் அணி தோல்விக்கு என்ன காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் டெல்லி பார்த்தீங்கன்னா டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.